நான் கேட்கும்போது கதை கேட்கும்போது டோட்டாலிட்டி தான் பார்ப்பேன். அதை இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது, அதனால் கதை இதை ஒத்துக்கலாம், அல்லது இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு செப்பரேட்டாக நான் பிரித்து பார்க்குறதில்ல. டோட்டலாக ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் இன்ட்ரெஸ்டிங்காக அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். நான் ரசித்த இடத்தெல்லாம் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க போட்ட ப்ரெஸ் ஷோவிலே நான் எந்தெந்த இடத்த ரசித்தனோ அதுக்கெல்லாம் ப்ரெஸ் பீப்புள் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைச்ச சாட்சியம். என்கிட்ட வந்ததில் யார் புது டைரக்டர் இல்லை. நான் வந்த நேரத்தில் யூ நேம் எனி ஒன் பாரதி ராஜா புது டைரக்டர், அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். மணிரத்னம் புது டைரக்டர். ஏன்னா புது டைரக்டர்களோடு ஒர்க் பண்ணுறதுல என்ன தப்புன்னு, எல்லாமே புதுசு தான். எல்லாமே எடுத்த உடனே பெரிய ஆளாக வந்துட முடியாது. அவங்க பண்ணித்தானே திறமையை காட்டித்தானே வர முடியும். யார் புது டைரக்டர் இல்லைன்னு பேர் எடுத்தவங்கள வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நிறையா படங்கள் ஒர்க் பண்ணதுனால அவங்களாம் பழைய டைரக்டர், இவங்க புது டைரக்டர். எல்லாருமே எந்த டைரக்டராக இருந்தாலும் ஒவ்வொரு படமும் அவங்க புது டைரக்டர் தான். அந்த படத்துக்கு புது டைரக்டர் தான். இந்த படத்துக்கு மட்டும்தான் புது டைரக்டர், அப்புறம் பழைய டைரக்டர் அப்படிங்கிறது சினிமா உலகத்தில் கிடையவே கிடையாது. சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும் பொழுதே மியூசிக் எழுதும் பொழுதே ப்ரொடியூசர் கொடுத்த ஃப்ரீடம் தான். சார் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னதுனால, அதனால தான் நான் ஹங்கேரி போனேன், அதனால தான் லண்டன் போனேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த பாடலுக்கு அது தேவையாக இருந்தது. அதனால் ஹங்கேரி மியூசிஷியன்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதில் பங்கு பெற்று பணியாற்றினாங்க. அது இன்றைக்கி புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, அந்த பாடலினுடைய சிறப்பு அது வந்த நேரத்தினுடைய அந்த பாடலுடைய சிறப்புன்னு தான் சொல்லணும். அந்த டியூனுடைய அமைப்பு, அந்த ஆர்கஸ்ட்ரேஷன், அந்த ரெக்கார்டிங்கினுடைய அமைப்பு தான். இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணது அலைகள் ஓய்வதில்லை படத்துக்காக இல்லை. இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணியது 1981 வருடம் புது வருடம் பிறந்த அன்று மகேந்திரன் ஒரு படத்திற்காக பூஜை சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக 1980 டிசம்பர் 31 நான் கம்போஸ் பண்ண டியூனு மகேந்திரனுக்காக கம்போஸ் பண்ணது. அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த பாடலை ரெக்கார்ட் செய்து விட்டோம். இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரெக்கார்டிங்க்கு வந்த பாரதி ராஜா சொல்லி எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த படம் வராததுனால அந்த பாடல் அப்படியே கிடந்தது. அப்புறம் அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு போகிறப்ப பாரதி ராஜா இந்த பாட்டு நல்லா இருக்குது, அதை நான் என் படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினதுனால அலைகள் ஓய்வதில்லை இப்போ ரெக்கார்டில் வந்துருச்சு. ஆனால் படத்தில் பிக்சரைஸ் பண்ணியும் அது படத்துக்கு அவர் டைரக்டர் சரியாக ஃபீல் பண்ணாததுனால அதை ரிமூவ் பண்ணிட்டார், பிக்சரைஸ் பண்ணிவிட்டு. அப்புறம் அது இவ்வளவு வருடங்கள் கழித்து மக்களுக்கு, ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மூலமாக வெளிவருகிறது. கம்போஸ் பண்ணுற நொடி தான் முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே எனக்கு எந்த மோட்டிவேஷன்ஸும் இருக்காது. அது பிளெயினாக இருக்கிறதுனால, அது உங்களுடைய டியூனாக இருக்கிறதுனால தான் எனக்கு வருது. எனக்கு உங்களுடைய டியூனு என் மூலமாக வெளிவருகின்ற நேரத்தில் அது நீங்கள் கேட்குற நேரத்தில் இது ஏன் டியூனுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர இதில் என்னுடைய சிறப்பு ஒன்றும் இல்லை. அந்த டியூனுடைய சிறப்பு அதுவாக வருவது.